ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். ஆமேன். கர்த்தருடைய நினைவுகள் தான் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்குமா, நம்முடைய நினைவுகள் அல்ல. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்திருந்தா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்ம நினைக்கிற காரியெல்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையை நாம கெடுத்துருவோம். பாதி வாழ்க்கையை நாமளே என்ன செஞ்சிருவோம், கெடுத்துருவோம். அப்போது இன்றைக்கி அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நினைச்சதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தால் உங்கள் வாழ்க்கை இப்போ எப்படி இருக்கும்? நீங்கள் இது வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து இப்போ நீங்கள் இருக்கிற நாள் வரைக்கும் நீங்கள் நினச்ச காரியங்கள்லாம் நடந்துகிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வாழ்க்கை இப்போ எப்படி இருக்கும்? ஒருவேளை நீங்கள் சில நேரங்களில் தவறாக நினச்சிருக்கலாம், அது அந்த நேரம் கரெக்டாக இருக்கும், அப்புறம் பின்னாடி வந்து பார்க்கும்போது அது தவறாக தெரியும். அதனால தான் சில காரியங்கள் நாம் நினைக்கிற காரியங்கள் நடப்பதில்லை. அதெல்லாம் நமதுடைய நன்மைக்கு தான். இன்றைக்கு நான் என்னுடைய வாலிப நாட்களில் நான் என்ன நினச்சேன், நான் எப்படியாவது ஒரு நல்ல ஆசிரியராக போகணும், டீச்சராக போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப போராடினேன், ரொம்ப எல்லாமும் பண்ணேன், என்னால் முடிஞ்ச அளவு போராடினேன். ஆனாலும் அது நடக்கலை. அது நடந்திருந்தா இப்போ எப்படி இருக்கும்? இப்படி தான் இன்றைக்கும் நிறைய பேர் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படிலாமோ வரணும்னு நினச்சிருக்கலாம். நம்ம நினச்சது மட்டுமே நடந்துகிட்டே இருந்திருந்தா இன்றைக்கு நம்ம வாழ்க்கை பாதி வாழ்க்கை நம்மளே நம்ம கையாலே கெடுத்து போட்டிருப்போம். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளையாக தான் ஏசாயா 55:8 என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். அவருடைய ஆலோசனை தான் நித்திய நித்தியமாக இருக்கும். நம்முடைய ஆலோசனையும் நம்முடைய நினைவுகளும் அது நிலை நிற்பதில்லை. அவருடைய இருதயத்தின் நினைவுகள் என்ன செய்யுமா, தலைமுறை தலைமுறையாக இருக்கும். நம்ம வாழ்க்கையிலும் ஏசப்பாவுடைய நினைவுகள் தான் என்ன செய்யும், தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். எல்லா காரியத்திலையும் அப்படிதான். இன்றைக்கு நாம் நினைத்தது ஒருவேளை அந்த காலத்திற்கு நமக்கு கரெக்டாக தெரியல, ஆனால் ஃப்யூச்சர் நடக்க போகிறது யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியாது, ஏசப்பாவுக்கு தெரியும். அப்படி ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய காரியத்திற்காக தான் நம்ம முன்னாடி நினைத்த நினைவுகள் நம்முடைய ஆசைகள் இன்றைக்கு என்ன செய்யாது, நிறைவேறாமல் இருக்கும், அது நடக்காமல் இருந்திருக்கும். அதை இப்போ நீங்கள் யோசிக்கும்போது அது நல்லதாகவே தோன்றும். ஆகவே எல்லாமே நன்மைக்கு தான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தரிடத்தில் அன்புகிறவர்களுக்கு சகலத்தையும் அவர் நன்மையாகவே வைத்திருக்கார். ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நினைச்சது நடக்கலைன்னு சொல்லி அந்த நேரத்தில் உங்களுக்கு வெறுப்பாய் கசப்பாய் இருக்கலாம், ஆனால் பிற்காலத்தில் அதை நாம் யோசிக்கும் போது அது எல்லாமே நன்மைக்காகவே தான் இருக்கும். ஆகவே நான் நினைப்பதெல்லாம் என்ன நாம் நினைக்கிறதெல்லாம் தேவனுடைய நியமத்தின்படியும் அவர் குறித்த காலத்தின்படி என்ன செய்யணும், நடக்கணும்னு சொல்லி அவருடைய செயலுக்கு நாம் விட்டுவிட வேண்டும். ஆமேன். நம்முடைய நினைவுகள், நம்ம விரும்புகிறது, நம்ம ஆசைகள் எல்லாம் நம்முடைய சித்தத்தின்படி நம்முடைய நினைவின்படி நம்ம ஒரு காலத்தை குறித்திருப்போம்ல அதன்படி அல்ல, ஏசப்பாவுடைய திட்டத்தின்படி நாம் நினைச்சிருக்கலாம். ஆனால் அது கர்த்தருடைய திட்டத்தின்படியும் அவருடைய காலம், அவர் ஒரு காலம் வச்சிருப்பாரு, அந்த காலத்தின்படியும் நாம் என்ன செய்யணும், செய்யும்படி நாம் கர்த்தருடைய கரத்தில் விட்டுவிட வேண்டும். அப்போது நம் வாழ்க்கையில் நாம் நினைக்கிறதும் ஆசைப்படுறதும் நமக்கு கரெக்டாக முடியும். 1 கொரிந்தியர் 3:5 பார்க்கிறோம், எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்று யோசிப்பதற்கும் நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்குது. நம்ம எதை வேளான்னு நினைக்கலாம், ஆனால் நம்ம நினைக்கிற காரியங்கள் அநேக வேளையில் கைகூடி வருவதில்லை. கர்த்தர் தான் நமக்கு எல்லாவற்றையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். நாம எதையாவது செய்யணுங்கிறத யோசிக்கிறதுக்கு கூட நாம் தகுதியானவர்களை. நான் இதை செய்திருவேன், நான் அப்படி போயிடுவேன், நான் வெளிநாட்டுக்கு போய் பணம் சம்பாதிப்பேன், நான் இந்த நாளில் இந்த வேலை எப்படியாவது செய்து முடிப்பேன், நான் இவ்வளோ பணம் எனக்கு வேணும், இவ்வளோ நான் இடங்களை சம்பாதிப்பேன், இவ்வளோ நகையை சேர்த்து வைப்பேன், இப்படி உலக பிரகாரமான காரியங்கள் இதெல்லாம் நாம் இது அப்படி செய்வேன் இப்படி செய்வேன்னு சொல்கிறதுக்கு, அது யோசிக்கிறதுக்கு கூட நம்ம தகுதியானவர்கள் அல்ல. ஏன்னா நம்ம ஒரு நிமிஷம் விடுற மூச்சு அடுத்த நிமிஷம் நம்ம வெளியே விட்டால் தான் நம்ம உயிரோடு இருப்போம். அது யாருடைய கையில் இருக்குது? கர்த்தருடைய கையில் இருக்கிறதாகவே இந்த நாளில் அதான் இயேசுப்பா சொல்றாங்க, அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தான் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். அவர் எல்லாவற்றையும் அவருடைய சித்தத்தின்படி செய்கிறாராம். அதை
கேள்வி கேட்பவன் யார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆகவே நம்ம நினைச்சதெல்லாம் நடந்திருந்தா நம்ம வாழ்க்கையை நாமளே பாதிக்கு எடுத்திருப்போம். அப்போ நாம நினைக்கிறது ஏசப்பாவுடைய திட்டத்தின்படியும் அவருடைய நியமத்தின்படியும் அவருடைய தீர்மானத்தின்படியும் நடக்கணும். அப்போ ஏசப்பா உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நான் விரும்பலாம், ஆனா உம்முடைய சித்தம் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்போம். என்னுடைய வாழ்க்கையில நான் அநேக காரியங்களை நினைத்திருக்கலாம், ஆசைப்பட்டிருக்கலாம், ஆனால் எல்லா நேரத்திலும் ஏசப்பா என்னுடைய சித்தம் இல்லை, உம்முடைய சித்தம் நடக்கட்டும், உம்முடைய சித்தம் எதுவோ அது ஆகட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தது நிமித்த கர்த்தர் இந்த நாளில் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே நாமும் கூட நம்ம இதெல்லாம் நினைத்தால் ஏசப்பா என் நினைவுகள் உம்முடைய நினைவுகள் என் நினைவுகள் ஒன்றல்ல ஏசப்பா, உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும் என்று சொல்லி நாம் தீர்மானத்தோடு செயல்படும் போது கர்த்தர் சகலத்தையும் வெற்றியாய் நமக்கு நேர்த்தியாய் செய்து தருவாராகவே. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அப்பா, எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, அப்பா நீர் வரும் காரியத்தையும் நிகழ்காரியத்தையும் சென்ற நாட்களையும் நீர் அறிந்தவர். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், என்றும் ஜீவனோடு இருக்கிறவர். அப்பா நீர் தலைமுறை தலைமுறையாய் உம்முடைய நினைவுகள் நிலை நிற்கும் என்று பார்க்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் ஜெபிக்கிற எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா நினைக்கிற, யோசிக்கிற, விரும்புகிற, ஆசைப்படுகிற எல்லா காரியங்களும் உம்முடைய தீர்மானத்தின்படியும் உம்முடைய திட்டத்தின்படியும் உம்முடைய கால அளவின்படியும் நடக்க எங்களை அப்படியே ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாதப்பா. இந்த வேளையிலும் எங்கள் ஒவ்வொருவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நீர் எல்லாத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்க எங்கள் காரியங்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. முற்றிலும் நீர் ஆட்கொள்ளும். எங்கள் எதிர்காலம், ஜெபிக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் உம்முடைய கையில் இருக்கிறது தகப்பனே. நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். சாத்தானின் திட்டங்களுக்கும் பிசாசின் தந்திரங்களுக்கும் எங்களை விட்டுவிடாதபடி நீர் எடுத்து பயன்படுத்தும். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.